வணக்கம் உறவுகளே. லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். உறவுகளே, நீங்கள் இதில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய அண்ணா பாண்டி கோவிலில் கிடா விட்டுருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் எப்படி சிறப்பாக நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. வைகை ஆற்றை கடந்து ஒரு வழியாக மதுரைக்குள்ளே வந்தாச்சு. பாண்டி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள் உறவுகளே, நம்ம ஏதோ சென்னையில் இருக்கிற மாதிரி டிராஃபிக் எவ்வளோ ஹெவியாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே ஒரு 20 நிமிஷம் டிராஃபிக்லாம் நேற்று மாட்டினோம். பயங்கர டிராஃபிக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே காரில் போயிட்டாங்க. நம்ம 2-3 நாளாக ஃபங்க்ஷன் இருக்கனால நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். ஒரு வழியாக நம்ம பாண்டி ஐயா தரிசனத்துக்காக எல்லா டிராஃபிக்கு எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு. பாருங்கள், பாண்டி கோவில் முன்னாடி நின்றுட்டுருக்கோம். உறவுகளே, உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம தந்தையாக தாங்குறவர் நம்ம பாண்டி ஐயா. ஒரு வழியாக அவருக்கு பார்த்திங்கன்னா பன்னீர், சுருட்டு, நிலமாலைலாம் வாங்கி போட்டோன்னா ரொம்ப சிறப்பு. ஒரு இதே இருக்குங்க, நிலமாலை வாங்கி செலுத்தினோன்னா நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் நிலமாலையும் பன்னீர் பாட்டிலு, சுருட்டு எல்லாம் வாங்கிட்டு பாண்டி ஐயா தரிசனத்துக்காக உள்ளே போயிட்டுருக்கோம். புதன்கிழமை அப்படிங்கிறனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா எல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சார் அண்ணா. கூட்டம்லாம் இல்லாதப்போ வச்சோம்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இவரை பார்த்து. அதனால் ரொம்ப அப்படியே எப்படா பார்க்க போகிறோன்ட்டு மெதுவாக உள்ளே போயிட்டு இருந்தோம். ஒரு பயங்கர ஆர்வத்தில் போய்கிட்டு இருந்தோம். கூட்டம் ரொம்பவே குறைவாக இருந்தது. இல்லைன்னா 4-5 லைன் நின்று தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக உள்ளே போனோன்னே வந்துட்டோம் நம்ம ஐயன் தரிசனத்துக்காக. பாருங்கள் நீங்களே, ரொம்பவே கருவறையை எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லைங்க, அதனால் விட்டாச்சு. பாண்டி ஐயா தரிசனம் அவ்வளோ சிறப்பாக இருந்ததுங்க. உங்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டி ஐயா கோவிலில் கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டரில் அங்கிட்டு சமயக்கருப்புங்கிற ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அவரையும் போய் தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் போய் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பாண்டி கோயிலை சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தோங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளோட அதாவது எவ்வளோ பேர்த்துக்கு இது தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பாண்டி ஐயா ஒரு சுத்த சைவம், அதை அசைவ உணவு உண்ண மாட்டார். அதனால் அவருக்கு பன்னீர் பாட்டில், சுருட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு இவங்கனக்குள்ளே தான் கிடா வெட்டி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. நம்ம ஆனால் எங்கே கிடா வெட்டுறோன்னா பாண்டி கோயில் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த அளவுக்குனா பாண்டி ஐயாவுக்கு இல்லைங்க, அங்கே இருக்க காவல் தெய்வம் சமயக்கரப்புக்கு தான். பாண்டி ஐயா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிய மன்னர் தான். அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு சிறப்பான இதாக வாழ்ந்தனால பாண்டி சாம்பியாக மாறி அந்த மதுரையை காத்துட்ருக்காரு அப்படிங்கிறது ஐதீகங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு மீசையெல்லாம் முறுக்கி பயங்கரமாக இருப்பார். ஆனால் ரொம்ப சாந்த சுரபி நம்ம பாண்டி ஐயா. கேட்டவங்களுக்கு கேட்டதை உடனே கொடுக்குற காவல் தெய்வங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் தொட்டி கட்டி போட்டிருக்காங்கன்னு. நம்மளும் பிரார்த்திப்போம், இந்த உறவுகள் எல்லாருக்கும் மடிப்பிச்சை பாண்டி ஐயா தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உறவுகளே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு எதிரிகளும் சரி, நம்மளே முன்னேறக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது, அது இதுன்னு யார் என்ன நினச்சிருந்தாலும் அது ஏன்னா மனுஷன் வாழ்க்கையில் இயற்கை தானே. கொஞ்சம் முன்னேறணும்னா அது அதாவது என்னடா பாடுறா இவனுக்கெலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் ஒன்று முக்கியமாக கவனிச்சுக்கோங்க உறவுகளே. நியாயம் நம்ம பக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம பாண்டி ஐயாட்ட போய், ஐயா நான் யாருக்கு எந்த துன்பமும் தரலை, எனக்கு ஏன் இந்த துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி அமர்ந்து 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு, எனக்கு நான் நிர்கதியாக நிற்கிறேன், இவ்வளோ துன்பங்களாலும் துயரத்தாலும் நான் என்னோட வாழ்க்கையில் வழி தெரியாமல் திக்கற்று நிற்கிறேன், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை, எனக்கு ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நியாயமும் தர்மமும் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் அந்த பாண்டி ஐயா உங்களோட குறைகளை கேட்டு நிச்சயமாக ரொம்பவே அருமையாக நடத்தி வைப்பாருங்க. ஒரு வழியாக பாண்டி ஐயா தரிசனத்தை முடிச்சுட்டு அண்ணா பக்கத்தில் ஒரு மண்டபம் மாதிரி பிடிச்சிருந்தாங்க, அங்கே போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சிறப்பாக பாண்டி ஐயா வானம் உயர்ந்து அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே சிறப்பு தரிசனங்க. அடுத்து உறவுகளையெல்லாம் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி நம்ம லேட்டாக போனனால
சமையல்லாம் முடித்து ரொம்ப சிறப்பாக டேபிள்லாம் போட்டிருந்தாங்க. சாப்பிட்ற டயத்துக்கு கரெக்டாக அட்டான்ஸை போட்ட மாதிரி போயாச்சுங்க. ரொம்பவே அவரும் வந்து ரெட்டைக்கிடா வெட்டியிருந்தார். பொதுவாக பாண்டிக்கு கிடா வெட்டி சாமி கும்பிட்றது ரொம்பவே சிறப்பு. அதுலேயும் அண்ணனுக்கு ஒரு சிறப்பான வேண்டுதல், பாண்டிசாமி அருளால் எங்களுக்கு ஒரு வாரிசு கிடைச்சது. அதுக்காக ரெட்டைக்கிடா வெட்டியிருக்காங்கங்க. அதனால் கண்டிப்பான முறையில் பார்க்குற நீங்களும் நியாயமும் தர்மமும் உங்கள் பக்கம் இருக்கும் பட்சத்தில் பாண்டிசாமி காலை போய் பிடிங்க. நீங்கள் வேறு யார் காலையும் பிடிக்க தேவையில்லை. கண்டிப்பான முறையில் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பாண்டி ஐயா வழி காட்டுவார். அடுத்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. மகனுங்கெல்லாம் உட்காந்து சிறப்பாக, ஏன்னா நான்வெஜ்ஜுன்னா அடித்து கிளப்ப வேண்டியது தானே, உட்காந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. உறவுகள் எல்லாரும் ரொம்பவே சிறப்பாக சாப்பிட்டுட்ருக்காங்க. பொதுவாக உறவுகள் எல்லாத்தோடு இருந்து நம்ம ரொம்ப எப்படி சொல்கிற ஜாலியாக ஃப்ரீயாக பேசிகிட்ருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. வந்தவங்க எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. என்னப்பா எங்களெல்லாம் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணாங்க. உட்காருங்கப்பா, எங்களுக்கு என்ன எடுத்து போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டாச்சு. பார்த்துக்கங்க. குடல், கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க. அடுத்து மட்டனில் சுக்கா அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருந்தாங்க உறவுகளே. ரொம்பவே சிறப்பாகவும் இருந்தது. ஃபங்க்ஷனும் ரொம்ப அருமையாக நடந்ததுங்க. அண்ணா வந்து ரெட்டைக்கடா வெட்டினனால அதில் மட்டனை வச்சு நிறையா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி செஞ்சுருந்தாங்கங்க. கோச்சுக்காதீங்க, நமக்கு எது என்னன்னு சொல்ல தெரில. என்ன குழம்பு, சுக்கா அந்த மாதிரி கிரேவி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் சுத்த சைவம். ஒரு வழியாக ரொம்ப சிறப்பாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இவங்களாம் யாரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், எப்படா எந்திரிப்பீங்க, உட்காந்து எந்திரிக்க மாட்டேறீங்கன்னா நான்வெஜ் தான் அப்படி தான் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் எங்கள் அண்ணியோட சொந்தக்காரங்க உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பாருங்க உறவுங்களே, என்னென்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கானுங்க. யார் இவங்க 2 பேரும் மகனுங்க தான். அதான் சொல்ல, நான்வெஜ் சாப்பிட்லேன்னு நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு சிறப்பாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு ஒரு வழியாக அண்ணா அரேஞ்ச் பண்ணியிருந்தார். என்னங்க, சாம்பாரும் மோரும் ரெடி பண்ணியிருந்தார். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு பாண்டி ஐயாவுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிட்டு, பாண்டி ஐயா நாங்களும் நல்லா இருக்கணும், பார்க்குற சப்ஸ்கிரைபரும் நல்லா இருக்கணும், இனி வருகிற சப்ஸ்கிரைபரும் ரொம்பவே சிறப்பாக இருக்கணும்னு தரிசனத்தை முடிச்சுட்டு சிறப்பாக கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப போகிறோங்க. பார்க்குற நீங்களும் பாண்டிசாமியோட அருளை பரிபூரணமாக பெற லக்ஸ் விழாக்கு மூலம் வழக்கம் போல் மனமாற பிரார்த்திக்கிறோங்க. மகிழ்வித்து மகிழ்வோம். நன்றி.